இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, ஏதோ முக்கியமான ஆதாரம் நைட்டு கைக்கு வரும் சொல்லி சொன்னீங்க. அப்படி என்ன ஆதாரம்? அது எதுக்கு உங்களுக்கு? தேவர், கர்ணாவை வெளியே கொண்டு வரதுக்கு உனக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க. என்ன ஆதாரம்னு சொன்னா கூடிய சீக்கிரத்தில் அவனை நான் வெளியே எடுத்துருவோம்ல. அவனை வெளியே எடுத்துட்டா உங்க தம்பி உள்ள போயிடுவாரு. இப்ப என்ன சொன்ன? உண்மையை சொன்ன அண்ணா. திமிர பத்தியா அண்ணா? திமிர பத்தியா? என்ன உளர்ற? எனக்கு கதிரோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து ஒரு மைனர் செயின் கிடைச்சிருக்கு. என்னது? என் செயின் நான் கழுத்துல இருக்க? நான் அது உங்க செயின்னு சொல்லவே இல்லையே. நீங்களா குறுக்க வரத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணா, இவ ஏதோ செயினை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கேஸ்ல என்ன கொலகாரனாக்க பாத்துக்கிட்டு இருக்கா. ஏய், செயின் உங்ககிட்ட இருக்குன்னா அப்ப என் கழுத்துல இருக்கிறது? அது நீங்க கொலை பண்ணதுக்கு அடுத்த நாள் ஜுவல்லரியில வாங்கினது. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க தம்பியோட கைரேகையை எடுத்து எனக்கு தெரிஞ்ச இடத்துல கொடுத்திருக்கேன். அதுல வர கைரேகையும் கதிர் உடம்புல இருந்த கைரேகையும் மேட்ச் ஆயிருச்சுன்னா நாளைக்கே உங்க தம்பி திவாகர கோர்ட்ல குற்றவாளின்னு நிரூபிச்சு உள்ள தள்ளிடுவேன். ஏய், நீ யார்கிட்ட பேசிருக்கன்னு தெரியுதா? ஒழுங்கு மரியாதையா செயின் ஆகிட்டு கொடுத்துரு. நீங்க என்ன பண்ணாலும் சரி, அந்த செயினை நான் கொடுக்க மாட்டேன். எதனாலும் கைரேகை ரிசல்ட் வரட்டும், கோர்ட்ல பாத்துக்கலாம். சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணித்தரேன். ஆனா என் தம்பியை மட்டும் இதில் விட்டுரு. உங்க தம்பி ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நான் கேக்குற 2 விஷயத்தை நீங்க பண்ணி கொடுக்கணும். சரி சொல்லு. முதல்ல என்னோட வீட்டு டாக்குமெண்ட்டை என்கிட்டயே திரும்ப ஒப்படைச்சிட்டு இனி உங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுக்கணும். அண்ணா, இவ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மகிட்டே பேரம் பேசுறா. வேணாண்ணே, நான் பாத்துக்கிறேன். டேய், பொறுமையா இரு. ரெண்டாவது, இப்போ கர்ணா ஜெயில இருக்கிறது மாதிரி உங்க தம்பி ஜெயில இருந்தா எவ்வளவு செலவு பண்ணி அவரை வெளியே எடுப்பீங்களோ அதே மாதிரி இப்போ கர்ணாவுக்கு செலவு பண்ணி அவனை வெளியே கொண்டு வரணும். இது 2ஐயும் நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்க தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பாம இருக்க ஹெல்ப் பண்றேன். ஏய், என்ன விளையாடுறியா? நீ கேட்குற 2க்கும் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? உங்க தம்பியோட வாழ்க்கையே இப்போ என் கையில தான் இருக்கு. இப்போ நான் கேட்ட 2 விஷயத்தையும் நீங்க பண்ணி கொடுக்கலனா உங்க ஆசை தம்பி மினிமம் ஒரு 15ல இருந்து 20 வருஷம் ஜெயிலுக்குள்ள களி தின்னுவாரு. அதுக்கப்புறம் உங்க அரசியல் வாழ்க்கை என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க?